Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. யார் இந்த கக்கன், எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார்? 5வது வரைக்கும் மேலூர்ல படிச்சிருக்காரு. மதுரை திருமங்கலம் மேல்நிலைப் பள்ளியில படிக்கிறார். அப்போ சொத்து நிலத்தெல்லாம் விட்டு அவங்க அப்பா அவர் படிக்க வைக்கிறார். மதுரை அமெரிக்கன் காலேஜில் BA ஹானர்ஸ். இங்கே காமராஜர் அமைச்சரவையில் 9 மந்திரிகளில் காமராஜ் பொறுக்கி எடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கப்பட்டவர் தான் கக்கன். சட்டசபையில் ஜெயலலிதா பக்கத்தில் யார் உட்காருவா? OPS, EPS, நத்தம், KP முனுசாமி, இது ஒரு மேட்டுக்குடிகள் தான் உட்கார். செங்கோட்டையன் தான். எம்ஜிஆர் காலத்திலையும் அதுதான் கருணாநிதி காலத்திலையும் அதுதான், அண்ணா காலத்திலையும் அதுதான். இந்த தேவேந்திர குல வேளாளரோ ஆதிகுடி பறையரோ இந்த 5 பேர் பட்டியலில் நூற்றாண்டா வர முடியும். ஆனா காமராஜர் காலத்துல 5 பேர் பட்டியலில் யார் இருந்தா? கக்கன். ஆன்மீகம் என்பது இயற்கையாகவே ரத்தத்தோடு ஊர்ன விஷயம். பெரியாரால் கற்பனை பண்ண முடியாத மென்மையான மனிதர் யாரு? கக்கன். இவரு பெரியார் எடுத்து அறிக்கை விட்டோன்னையும் அண்டம் கிடுகிடுக்கு. ஏன்னா கக்கனை தொலைச்சு ராமரை எரித்தால் அங்க ராவணன் எரிக்கிறாங்க. எங்க வட இந்தியாவில் ராவண லீலா. ராம லீலான்னு ஒரு ஆண்மகன் பெரியார் தான் அதை செஞ்சார். அப்போ எதிர்ப்பு குரல் எங்கிருந்து வருது? வைத்தியநாதர் ஐயர்கிட்டயோ சத்தியமூர்த்தி ஐயர்கிட்ட இருந்து வரல. யார்கிட்ட இருந்து வருது? ஆதிகுடி பறையர்கிட்ட இருந்து வந்தவனையும் பெரியார் அதிர்ந்தார். சிவாஜி வந்து ஒரு போட்டு தங்க செயின், பிரஸ்லெட்டு இது எல்லாத்தையும் ஏலம் விடுறாரு. ஏலம் விட்டு 2 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. நடிகர் திலகம் சிவாஜி அதை வாங்கி வச்சுக்கிறாரு. திருப்பி பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கால் வீங்கி அதே டவுன் பஸ்ஸில் வர்றாரு. 2 லட்சம் எங்கேயா போச்சு? தான் கார் வாங்க சொன்னேன், நான் பிடிச்ச காரை வாங்கி சொன்னேன்ல, டிரைவரும் போட சொன்னேன், நான் சம்பளம் தரேன்னு சொன்னேன். 2 லட்சம் ரூபாய் காங்கிரஸ் நிதியில் சேர்த்துட்டார். சுத்திகரிப்பு பணியாளர் ஒருத்தர் சொல்கிறான், ஐயா கக்கர் அந்த பெட்டில் படுத்திருக்காரு. யார்? எம்ஜிஆர் வந்து பார்த்தா ஒரு பழைய பாயில் கோமணத்தை கட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பிஞ்சு போன ஒரு தலையாணி மர நாற்காலி கொண்டு வந்து போடுறாங்க. அவர் உட்கார வச்சு எம்ஜிஆர் உட்காந்து பேசுகிறார். அந்த படத்தை நானே கோமணத்தோடு உட்காந்துருக்கேன். உங்களுக்கு ஐயா என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, ஒரு நல்ல பாயும் ஒரு பெட்ஷீட் வாங்கி கொண்டு கேட்குறாரு. எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடிக்குள்ளேருந்து தண்ணி வந்து. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பாண்டியன் சார். இன்றைக்கு நம்ம பேச இருக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர். மறைந்தும் அவருடைய பெயர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நினைவுகள் இன்றைக்கும் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு அரசியலில், ஏன் இந்திய அரசியல்லே ஒரு கக்கன் மாதிரி, ஒரு காமராஜர் மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லையே, அப்படி ஒரு தலைவர்கள் இங்கே நாட்டில் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. இதில் காமராஜரை பற்றி நம்மளே கூட பேசியிருக்கிறோம். கக்கன் இவரை பற்றி பேசியாகணும். யார் இந்த கக்கன்? அப்படி என்ன அவருடைய அரசியல் வரலாற்றில் இந்த மக்களுக்காக அவர் அயராது பாடுபட்டார்? அவர் செய்த சேவைகள் என்ன? அவருடைய எளிமை, அவர் இறந்து போன காலத்தில் சொத்து மதிப்பே இல்லாமல் அரசு பேருந்துலாம் பயணித்தார்ன்றாங்க. ஒரு முறை மதுரை அரசு மருத்துவமனையில் பெட்டு கூட இல்லாமல் கீழே தரையில் வேட்டியை மடித்து கட்டிட்டு படுத்துட்டு இருந்தார் நோயாளியா. எம்ஜிஆர் பார்த்து அதிர்ச்சி அடைந்துட்டார் அப்படின்ற வரலாறுலாம் சொல்கிறாங்க. கக்கனுடைய வரலாறு சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் போலீஸ் மந்திரி, ஒரு போலீஸ் மினிஸ்ட்ரின்னு ஒரு இலாக்கா தனியாக ஒருத்தருக்கு ஒதுக்கப்பட்டது அவருடைய காலத்தோடு முடிஞ்சிருச்சு, காமராஜர் காலத்தோடு. அதுக்கு பிறகு போலீஸ் இலாக்கா எப்பவும் சிஎம் கிட்ட இருக்குன்றாங்க. அவரை பற்றிய முழு வரலாறாக சொல்லணும் சார். யார் இந்த கக்கன்? எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார்? அவருடைய வரலாற்றை சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளில் பல பதில்கள் மக்களிடம் போய் சேரவில்லை. நீங்கள் அவர் காவல்துறை உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது தான் காவல்துறையில் உளவுத்துறை என்ற ஒரு பிரிவே துவக்கப்பட்டது. உளவுத்துறை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ அவருடைய மகள் வழி பெயர்த்தி ராஜேஸ்வரி அம்மா இப்போது டிஐஜியாக இருக்காங்க. ஆமாம். அப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, முதல் தேர்தல் காமராஜர் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிற தேர்தல்.
மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் ஓட்டு போட்டியை கொட்டி தேர்தல் அப்போது 2 நாள் நடக்கும். எது அந்த வாக்குச்சீட்டை எண்ணுகிற வேலை 2 நாள் நடக்கும். ஏன்னா காலையில் 10 மணி அரசு அதிகாரிகள் 10 மணிக்கு வருவான், 6 மணிக்கு பூட்டி வச்சுட்டு போயிடுவான். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அந்த அதிகாரி வருவான், 6 மணிக்குள்ளே ரிசல்ட் சொல்லுவான். என்ன முடியல, அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு பூட்டி சீல் வச்சுட்டு போயிடுவான். அவ்வளோதான். ஆமாம், 2 நாள் அமெரிக்கன் காலேஜிலே படுத்து கிடக்கிறாரு. யாரு? கக்கன். அப்போது 2 நாள் கழித்து வெற்றி பெற்றதாக ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட சான்றிதழை கொடுத்த பிறகு 2 நாள் தூக்கம் இல்லை. நீங்கள் தேர்தல் வேலை என்பது அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள் தான் மதுரை மாவட்டம். ராமநாதபுரத்துக்கு கலெக்டர் ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் இருக்கும். திண்டுக்கல், விருதுநகர், இப்படி இப்போ சிவகங்கை எல்லாம் மதுரை மாவட்டம் தான். அப்போது இந்த சான்றிதழை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு, தூங்கலான்னு வீட்டுக்கு போகிறார். 2 நாள் எங்கே படுத்து கிடக்கிறாரு? ஓட்டு போட்டி பக்கத்தில் பாதுகாப்பா உள்ளே பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டு அவர் படுத்துக்கிட்டார். அந்த காலத்தில் இப்படி இருந்திருக்கு. வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் மதுரை தும்பப்பட்டியை சார்ந்த ஆமாம் கிராமம், தும்பப்பட்டி கிராமம், மேலூர் பக்கத்தில் தும்பப்பட்டி. அவங்க அப்பா ஒரு கோயில் பூசாரி. அவங்க அப்பா இவரும் பூசாரியா இருந்தார். அதான் பூசாரியாக இருந்திருக்காரு. 5வது வரைக்கும் மேலூரில் படிச்சிருக்காரு. மேலூரில் படித்து முடித்த பிறகு எங்கே போகிறாருன்னா ஆரம்ப பள்ளி பூரா அங்கே தான். மதுரை திருமங்கலம் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறார். திருமங்கலம் மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறாரு. அப்போ சொத்து நிலத்தெல்லாம் விற்று அவங்க அப்பா அவர் படிக்க வைக்கிறார். மதுரை அமெரிக்கன் காலேஜில் பிஏ ஹானர்ஸ். நீங்கள் காமராஜர் அமைச்சரவையில் 9 மந்திரிகளில் காமராஜ் பொறுக்கி எடுக்கிறாரு. அதில் தேர்ந்தெடுத்து அமைச்சராக்கப்பட்டவர் தான் கக்கன். இப்போ வீட்டில் போய் குளிச்சு படுக்கிறார். படுத்த பிறகு ஒரு காவல்துறை சாதாரண ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் வீட்டுக்கு வர்றார். அப்போ அந்த காலத்தில் ஆப்டர் ஆயிரு ஒரு நீளமான ஒரு சேப்பு தொப்பி தட்டுறாரு, தட்டி சொல்கிறாரு. அப்போ அவசர தகவல் பூராமே போலீஸ் வயலன்ஸில் தான் போகும். 57 பெரியவர் உங்களை உடனே கிளம்பி வர சொல்கிறார். பெரியவர் காமராஜர். ஏன்னா சிஎம் சொன்னா தான் போலீஸ்கார் வீட்டுக்கு போவார். நீங்கள் உடனே கிளம்பி சென்னைக்கு வர சொன்னார். போர்ட் மெயில் கிளம்பிடும். என்ன மெயில்? போர்ட் மெயில். இல்லை 2 நைட் ஒரு பகல். நைட்டு பூரா வரும். எங்கேருந்து? மதுரையிலேருந்து சென்னைக்கு. அடுத்த நாள் பகல் பூரா வரும். அப்புறம் நைட்டு பூரா வரும். காலையில் தான் எக்மோர் வரும். கரி இன்ஜின். முன்னாடி வெள்ளையா சட்டையில் போய் உட்காந்திங்கன்னா எல்லாம் கருப்பு சட்டையாக மாறிடும். அப்போ உடனே பெரியவர் வர சொன்னோன்னையும் உடனே அந்த அம்மா அவருடைய மனைவி புளி சாதம் 2 நாளைக்கு தேவையான புளி சாதம் ஒரு மண் சட்டியில் கட்டி துணி போட்டு கட்டி பாதுகாப்பாக அந்த அம்மா கொடுக்குது. வாங்கிட்டு ஐயோ செலவுக்கு காசு இல்லையே அப்படின்னு கணவனும் மனைவியும் பதறுவதை பார்த்த 30 ரூபா சம்பளம் வாங்கி வச்சுருக்கார். யார்? காவலர். ஐயா நான் தர்றேங்க ஐயா. 5 ரூபா கடன் கொடுக்குறாரு. யாருக்கு? போலீஸ் மந்திரியாக போகிற ஒருவருக்கு ஒரு சாதாரண காவலர் எவ்வளோ கடன் கொடுக்குறாரு? 5 ரூபா. வேண்டாம் நீ வீட்டில் கொண்டு கொடு, குழந்தை குட்டிலாம் பட்டி கிடக்கும். இல்லை நீங்கள் வாங்க, கடனாக நான் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு வாங்க ஐயா. புருஷனும் பொண்டாட்டியும் நன்றியோடு கண்ணீர் ததும்ப அந்த 5 ரூபாய் வாங்குறாங்க. வாங்கிட்டு சைக்கிளில் பின்னாடி உட்கார்றாரு. யார்? போலீஸ் துறை உள்துறை அமைச்சர். யார்? அப்போ ஆகலை, ஆனால் ஜெயிச்சிட்டாரு. சான்றிதழோடு சென்னைக்கு போகிறாரு. சைக்கிளில் உட்கார வச்சு இதை யார் சொன்னான்னா எனக்கு நாராயணசாமி நாயுடு. ஆமாம். யாரு கேட்டீங்கன்னா சித்த வைத்தியர் மறைந்த தர்மராஜனுடைய அப்பா. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவர் என்ன பண்ணாரு? சொந்த ஊர் கோயில்பட்டியில் ஒரு ஆங்கிலேய துரை. நீங்கள் குதிரையில் வரும்போது ஏற்ற வர அத்தனை பேரும் சவுக்கில் அடிப்பானோ. அப்போ பொறுத்து பார்த்து ஒரு நாள் இவருடைய மனைவி கணவன் கடைக்கு ஏதோ போயிருக்காங்க. வெறுமை அன்றைக்கி ஆண்கள் போகிற வெறுமேலு தானே. சாட்டையில் அடித்து உடம்பு பூரா தடிச்சு போச்சு மனைவிக்கு. இவனை பழி வாங்கியே தீரணுன்னு மறைந்திருந்து உலக்கை இருக்குது தெரியுமா? இது உரல் குத்துற உலக்கை. அதில் ஒரே அடி அந்த வெள்ளைக்காரனை செத்து போயிட்டான். தப்பிச்சு நேராக கோயில்பட்டியிலிருந்து கடற்கரை எங்கே இருக்குன்னு பார்த்து வந்திருக்காரு. அவரே எனக்கு சொன்னது நாராயணசாமி நாயுடு, தர்மராஜனுடைய அப்பா. கடற்கரை எங்கே இருக்குன்னு வந்து
எங்கே வந்து சேர்ந்து ஈசிஆரில் வந்து சேர்ந்துருக்கார். சேர்ந்து அப்படியே பாண்டிச்சேரி வரார். ஏன்னா அது பிரெஞ்சு அரசாங்கம். பாண்டிச்சேரி வந்த பிறகு தான் அவர் உசுர் வந்து தான். இப்படி தப்பி வந்தவர் ரொம்ப நாள் அங்கேயே செட்டில் ஆகிட்டார். அவருடைய மகன் தான் பாண்டிச்சேரி சித்த வைத்தியர் டாக்டர் தர்மராஜ். அவர் உயிரோடு இருந்து போய் எங்களை சொன்னார் இந்த கதையை ஒரு 25 வருஷத்துக்கு முந்தி. அப்போ கக்கனுக்கு அப்போ போலீஸ்காரர் கொண்டு வந்து மேலூருக்கு ரயிலை பிடிக்கணும். பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் இல்லை. அப்போது லாரி வருது, சரக்கு லாரி, மதுரை தாண்டி போகிற லாரி, கோயில்பட்டியோ திருநெல்வேலியோ எங்கேயோ போகிற லாரி வருது. போலீஸ்கார் நிறுத்துறார். நிறுத்தி இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ, இவர் பேர் கக்கன், என்ன ஒன்றையோ தெரியாது. கொண்டு போய் நீங்கள் மங்கம்மா சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கே கொண்டு இறக்கி விடுங்கிறான் போலீஸ் சொல்கிறாரு. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு, ஆமாம் ரோட்டில் போகிற வர்ற ஆளெல்லாம் கொண்டு வந்துட்டு எம்எல்ஏ லாரியில் ஏற்றி விடு. எம்எல்ஏலாம் கார்லேயே வச்சுருப்பாங்க. யார் சொன்னது? அந்த டிரைவர் சொல்கிறான். என்ன வச்சுருப்பாங்க? அம்பாசிடர் கார். அந்த காலத்தில் என்ன காரு? அம்பாசிடர் காரில் வச்சுருப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய மிட்டாய் மிராசு பண்ணையா ஜமீன்தார் தான் எம்எல்ஏ ஆவாங்க. யாரோ ஒரு ஆளை கூட்டியாந்து பொய் சொல்லி என்ன ஏற்றி விடுறையா? யார் கேட்குறான்? போலீஸ்கிட்ட வாக்குவாதம். ஏய் நான் சொன்னால் நீ கேட்கணும். தொலைச்சு ஏறி உட்கார். சரி வா உட்கார் முன்னாடி. எங்கள் சைடில் கட்டை இருக்கும்ல, கிளிக்கு பக்கத்தில், கிளீனருக்கு பக்கத்தில். இல்லை தம்பி கோச்சிக்காத, நான் சென்னை போகணும்ப்பா அவசரமா. சரி வா, அதை சொல்ல முடியும், நீ அவர் சொந்தக்காரனா? இல்லைப்பா. சரி வா உட்கார். எம்எல்ஏ சொல்லலை அவர். இதுதான் நிலைமை. கொண்டு வந்து இறக்கி விடுறாங்க. இறக்கி விட்டா 2 இரவு 1 பகல் வந்து எக்மோரில் இறங்கி நடந்தே போகிறார். எங்கே? திருமலைப்பிள்ளை வீடு, வள்ளூர் கோட்டத்து பக்கத்தில் இருக்குல்ல, அங்கே போன பிறகு பெரியவர் சொல்கிறாரு, குளிச்சுக்கிற சட்டை பூரா இப்போ வெட்டியில் எப்படி இருக்குது? கருப்பு கலரில் இருக்குது. அதான் அந்த ரயில் இன்ஜின் வந்தது. உடனே காலையில் நேரத்தில் பதவியை காலையில் நேரத்தில் ரெடியாகும். எங்கேயெல்லாம் சொல்லலை, வேறு துணியை போட்டுக்கோ. அப்போ தான் இந்த சட்டை அழுக்காக போச்சு, வேட்டி அழுக்காருச்சு. என்ன பண்ணுறாரு? ஒரு செட்டு வச்சுருக்காரு. போய் சோப்பு வாங்கிட்டு வந்து துவைச்சி மேலே காய போடுறார். ஜீவா எப்படியோ இவர் காங்கிரஸில் ஒரு ஜீவா. காலையில் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்குறாரு. எங்கே? திருமலைப்பிள்ளை வீட்லையே. வா கிளம்பி வா. என்ன அவர் சொல்கிறது? காமராஜர் பேச வந்துரு. என்ன போனால் நீங்கள் அமைச்சர், உள்துறை அமைச்சர். அப்போது அருள் பதிவு பண்ணுறார். ஐஜி அருள்னு ஒருத்தர் தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பேர் வாங்கிய ஒரு காவல்துறை உயர் ஐஜினா அன்றைக்கி டிஜிபிக்கு பதில் ஐஜி தான். சென்னையில் வந்து 2 பேருக்கு தான் பென்ஸ் கார் ஓடும். ஒருவர் ஐஜி, இன்னொருவர் ஆளுநர், முதலமைச்சர் கூட கிடையாது. அப்போது அந்த ஐஜி அருள் பதிவு பண்ணுறாரு. நான் அவர் பதவியேற்ற பிறகு போய் அவருக்கு செல்யூட் அடித்து பார்க்கும்போது சட்டை கிழிந்து இருந்ததுன்னு பதிவு பண்ணுறார். கக்கனுடைய சட்டை, உள்துறை அமைச்சருடைய சட்டை நீங்கள் கை பக்கத்தில் கிழிந்திருந்ததா அவரே பதிவு பண்ணுறார். இப்படி ஒரு அமைச்சர். எல்லாம் காங்கிரஸில் யார் இருப்பா? பண்ணையார்கள், வடபாதி மங்கலம், மூப்பனார், வாண்டையார், எல்லாம் 1000 ஏக்கரா ஆட்கள் தான் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர். அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணையார் கட்சியாகவே அறியப்பட்டது. அப்போது அமைச்சராக பதவி ஏற்று போலீஸ் ப்ரொடெக்ஷன் கூப்பிட்டு சொன்னார், ஒரு கார் போதும், எனக்கு பின்னாடி எந்த காரும் வர வேண்டாம், ஒரு கார் போதும். இப்படி செய்து காவல்துறையில் குற்றவாளிகளை கண்காணிப்பதற்காக உளவுத்துறையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு நோட் போட்டு கொடுத்தது அவர் தான். இன்னைக்கு கூட இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, போலீஸை இயக்குவதே இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆமாம். எஸ்பிக்கு வந்து ஒரு எஸ்பி சீடி இருப்பார், ஊருக்கு இருப்பார். அவர் என்ன நடக்குதோ முதல்ல எஸ்பிக்கு சொல்லிடுவார், ஸ்மெல் பண்ணுறது. அப்புறம் தான் இன்ஸ்பெக்டருக்கே தெரியும். அதை உருவாக்கியவர் கக்கன். என்ன காரணம்னா, குற்றவாளிகளை காவல்துறை கண்டுபிடிப்பதற்கு முன்பே உளவுத்துறை கண்டுபிடிச்சார். ரைட். இதுதான் அவருடைய பாலிசி. இப்படி ரெண்டாவது, இங்கே பெரியாரோடு பெரிய முரண்பாடு வருது அவருக்கு, கக்கனுக்கு. என்ன காரணம்னா, மதுரை வைத்தியநாத ஐயர் தான் இவருடைய குரு, அரசியல் குரு. அரசியல் அதாவது கக்கனுக்கு வைத்தியநாத ஐயர் குரு. இவர் வந்து ஆதிகுடி பறையர், அவரு பார்ப்பனர். எப்படி இது? அதாவது கக்கனை பொறுத்தவரை ஆதிகுடி பறையர், வைத்தியநாத ஐயர் உயர் சாதி பார்ப்பனர். அதே போல காமராஜர் தொட்டால் தீட்டுங்கிறத விட பார்த்தால் தீட்டு சாணார்.
ஆனால் அவருக்கு யார் குரு? சத்தியமூர்த்தி ஐயர். யாரு? சத்தியமூர்த்தி. நீங்கள் எப்படி தலைவர் இருந்திருக்கான் பாரு. நீங்கள் பார்ப்பன சமூகத்தை நம்ம கடுமையாக விமர்சிக்கிறோம். ஆனால் நீங்கள் திராவிட இயக்கத்தில் இது போன்ற தலைவர்களாக நீங்கள் ஜெயலலிதா உட்கார 5 பேர் வரிசை, கருணாநிதி உட்கார 5 பேர் வரிசை, ஸ்டாலின் உட்கார 5 பேர் வரிசை, ஒரு தலித்தை காமிச்சிருங்க. இன்னைக்கு உட்கார்றாங்க. காமிங்க சார், காமிங்க சார். 5 பேர் பட்டியல் யார் சார் தலித் இருக்கா? கருணாநிதி பட்டியலில் சொல்லுங்க, சொல்லுங்க யார் தலித்துன்னு சொல்லுங்க. ஜெயலலிதா பட்டியலில் ஒரு தலித்தை சொல்லுங்க. ஒரு ஸ்டாலின் பட்டியல் 5 பேர்ல சொல்லுங்க யாரோ தலித்து. இன்னைக்கு நம்ம என்ன ஆர் ஆசா உட்கார்றாரு, அன்னைக்கு அந்தியூர் செல்வராஜ் உட்கார்றாரு. இல்லங்க, சட்டசபை லிஸ்ட் பட்டியல். சட்டசபை லிஸ்ட். சட்டசபையில் அதுதானே சட்டத்துக்கு கட்சியில கொடுக்குறது. கட்சியில யார் வேணா உட்காருவாங்க. ஒரு 10 நிமிஷம். நான் கேட்பது சட்டசபையில் ஜெயலலிதா பக்கத்தில் யார் உட்காருவா? ஓபிஎஸ், அப்புறம் இபிஎஸ், நத்தம், கேபி முனுசாமி, இது ஒரு மேட்டுக்குடிகள் தான் உட்கார். செங்கோட்டையன் தான். எம்ஜிஆர் காலத்திலையும் அதுதான், அதுதான். கருணாநிதி காலத்திலையும் அதுதான், அண்ணா காலத்திலையும் அதுதான். இந்த தேவேந்திர குல வேளாளரோ ஆதிகுடி பறையரோ இந்த 5 பேர் பட்டியலில் 3/4 நூற்றாண்டாக வர முடியும். ஆனால் காமராஜர் காலத்தில் 5 பேர் பட்டியலில் யார் இருந்தா? கக்கன் இருந்தா. பரமேஸ்வரன் 2வது அமைச்சரவையில் ஒரு ஆதிகுடி, ஒரு தேவேந்திர குல வேளாளர், இப்படி அந்த சமூகத்துக்கு பெரிய அங்கீகாரம் கொடுத்தவர் காமராஜர். என்ன பண்ணாரு? பரமேஸ்வரன் ஒருத்தரை ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் ஆக்குனார். உன்னை கோயிலுக்கு தான் வர வேண்டாங்கிற, நீதாய அமைச்சர், கோயிலுக்கு உள்ளேயே போ. உன்னை யார் எவன் வர வேண்டாம்னு சொல்றானோ அவன் தான் உன்னைய வரவேற்று கூட்டிட்டு போகணும். இதுதானே சார் புரட்சி. இதுதான். அப்போ ராமரை வந்து அவமதிக்கணும், ராமரை வந்து ராவண லீலா, ராமரை வட இந்தியாவில் ராவணனை எரிப்பாங்க. ஆமாம். பெரியார் ராமனை எரிக்கிறார். ஆமாம். அவர் ஒரு ஆண்மகன். உடனே கக்கன் அறிக்கை விடுறார், பெரியார் சமூக விரோத செயலை செய்கிறார், நிறுத்தி கொள்ள வேண்டும். யாரு? கக்கன் சொன்னது. நீங்க கக்கனை மென்மையான மனிதரா பாக்குறீங்கல்ல, அதே நேரத்தில் பெரியாரை எதிர்க்கக்கூடிய வலிமையான மனிதராக இருந்திருக்கார். அதான் பதிவு. கக்கனை பார்த்து அமைதியான மூஞ்சி, நேர்மையான மூஞ்சி, அதிர்ந்து பேசாத மூஞ்சி, நேர்மை, எளிமை, கோமணத்தோட மதுரை ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிற தலைமாட்டில் ஒரு இது கிடக்கு, எது ஈயத்தட்டு சோறு வாங்கி திங்கிறது. எம்ஜிஆர் இப்போ சிஎம் ஆகி யார் போய் பழக்கடை பாண்டியை பார்த்து பெரியார் எதிர்ப்பு சொன்னீங்க. அப்போ பெரியாரை நேரடியாக எதுக்குறாரு. பெரியார் ஆசா அதிர்ந்து போயிட்டார். ஒரு இந்துத்துவவாதியா என்ன? அதாவது அப்படித்தானே கேட்பாங்க யாராவது. அதாவது அது யதார்த்தமா கேட்குறீங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் வைத்தியநாதர் ஐயருடைய சிஷியன். அப்போ இவர் அவங்க அப்பா ஒரு கோயில் பூசாரி, இவர் ஒரு கோயில் பூசாரி. அப்போ ஆன்மீகம் என்பது இயற்கையாகவே ரத்தத்தோடு ஊர்ன விஷயம். பெரியார் ஒரு புரட்சியாளர். அப்போ பெரியாரால் கற்பனை பண்ண முடியாத மென்மையான மனிதர் யாரு? கக்க. இவர் பெரியார் எடுத்து அறிக்கை விட்டோன்னையும் அண்டம் கிடுகிடுக்குது. ஏன்னா கக்கனை தொலைச்சு ராமரை எரித்தால் அங்க ராவணன் எரிக்கிறாங்க. எங்க வட இந்தியாவில் ராவண லீலா. ராமலீலான்னு ஒரு ஆண்மகன் பெரியார் தான் அதை செஞ்சார். அப்போ எதிர்ப்பு குரல் எங்கிருந்து வருது? வைத்தியநாதர் ஐயர்கிட்டயோ சத்தியமூர்த்தி ஐயர்கிட்ட இருந்து வரல, யார்கிட்ட இருந்து வருது? ஆதிகுடி பறையர்கிட்ட இருந்து வந்த உடனேயும் பெரியார் அதிர்ந்தார். ஏடா உங்களுக்காக தான் நான் போராடுறேன், உங்க சமூகத்துக்காக தான் போராடுறேன், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்காக போராடுறேன். நீங்க தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் வேட்டுக்குடி சமூகத்துக்குமான சண்டை. அப்போ கலவரம் நடக்குது. தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வீடு எரிக்கப்படுது, கொளுத்தப்படுது. பெரியார் கருப்பு சட்டையோடு போறார் உயிரோட காலத்தில். கருப்பு சட்டை தொண்டர்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பின்னாடி நிற்பாங்கன்னு. கலவரம் நிற்குது. இதெல்லாம் வரலாறு. அப்போ கக்க இந்த பெரியார் எதிர்த்து அறிக்கை விட்டோன்னையும் பெரியார் அதிர்ச்சி ஆகிறார். என்னையா நம்மளாலே நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அதை நிறுத்தி வைக்க சொல்கிறார். யார்? பெரியார். அப்போ கக்கன் தரப்புல சொல்கிறாரு, என்னுடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலித்ததற்கு நன்றிங்கிறார். அப்போது இது இவருடைய முகம். 2வது, வைத்தியநாதர் ஐயர் இறந்துட்டார். இறந்த பிறகு அவருக்கு 5 பசங்க எல்லாம் தலை சரிச்சு மொட்டை போட்டு வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. 6வது ஆள் உட்கார்ந்துருக்கு.
5 பசங்க 6வது ஆள் பார்த்தா தலை சரிச்சு மொட்டை போட்டு மீசி ஈசியெல்லாம் எடுத்து முட்டை அடித்து சந்திரன் பூசி உட்காந்துருக்கு. ஐயர் பூரா பார்க்குறானுங்க. யார் இன்னொரு புதுசாக உட்காந்து. அப்போ வைத்தியநாதன் சென்ட் ஏதாவது வேறு ஏதாவது சமாச்சாரமா வேறு ஏதாவது பார்த்தா யார்? கக்கன். கக்கன் எங்கள் அப்பா அவர் எனக்கு அதாவது பிறக்காத அப்பா, ஈன்றெடுக்காத. அப்போ இந்த பார்ப்பன சமூகம் பூரா ஒரு தாழ்த்தப்பட்டவன் இப்படி வந்து ஐயருக்கான சடங்கில் அவங்க வந்து மந்திரம் சுக்கலா மந்திரம்லாம் போடும்போது 5 பசங்க பூணூலுக்குள்ள இவர் பூணூலாம் போட்டார். ஒரு பஞ்சகச்ச வேட்டி கட்டிட்டார். யார்? கக்கன். கட்டிட்டு அவரு சுற்றி வர்றாரு. எதை அந்த யாகம் வளர்த்துவாங்கல்ல, ஓம கொண்டு சுற்றி வர்றாரு. எல்லாம் பார்க்குறான். இங்கே 6வது ஆள் வர்றாயா. கூட்டம் தடுத்து நிறுத்துறாங்க. நீ வரக்கூடாது, நீ தீட்டுப்பட்டுருவ. இந்த வைத்தியநாதர் ஐயனுடைய அந்த இறுதி சடங்கு தீட்டுப்பட்டுருங்கிறாங்க. சரி. 5 அவருடைய மகன்களும் இந்த யாகமே வேண்டாம், நாங்கள்லாம் எங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை கக்கனுக்கு இருக்கு. ஓ, அந்த 5 பசங்களும் கரெக்டாக பண்ணுறான். யாரோட? அந்த சமூகத்தோட சண்டை பிடிக்கிறான். அமைதியாக நிற்கிறார். என்ன போட்டு? பூணூல் போட்டு முட்டை அடித்து சந்தனம் பூசி பஞ்சகச்ச வேட்டி கட்டி. யார்? இன்னொரு பிராமணர் மாறிய அப்பாவே நிற்கிறாரு. சமூகம் பூரா, பார்ப்பன சமூகம் பூரா எதுக்குது. 5 பசங்களும் அவரை இழுத்து விட்டீங்கன்னா நடக்கிறதே வேறங்க. 5 பேர். இதுதான் பெரியார் எதிர்பார்ப்பு. அப்போ அவர் இழுத்து இந்த யாகத்தை நீங்கள் சடங்கை சுற்றி வரும்போது கொல்லி குடம் உடைச்சு, குடத்தில் அதாவது மண் சட்டியில் அதுக்கு பேர் கொல்லி வைக்கிறதுன்னு பேர். தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், அப்படியே சுற்றி வருவாங்க. அந்த சடலத்தை சுற்றி வருவாங்க. நான் எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் பண்ணேன். அப்போது நீ கொல்லி கூட உடைச்சா சட்டப்படியான வாரிசு. அதான் ரெக்கார்டை இன்னைக்கு வரைக்கும். கொல்லி கூடம். அப்போது தடுக்கிறாங்க. சமூகம் பூரா தடுக்குது. மகன்கள் பூரா இந்த உனக்கு ஒரு சட்டி தண்ணியை ஊற்று, மாலையை போடு, நீ என் கூட சுற்றி வா. நடுவில் பாதுகாத்து முன்னாடியே பின்னாடி வந்து இழுத்து விட்டுருவான். அந்த சமூகம் மேட்டுக்குடி சமூகம், பார்ப்பன சமூகம். நடுவில் 2 பேர் பாதுகாப்பு. நடுவில் இவர். இதை பார்த்து மற்ற சனங்கள் கண்ணீர் வடித்த வரலாறு கக்கனுக்கு மட்டும்தான் உண்டு. சரி. அப்போது கக்கனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காங்கிரஸில் எப்படி இணையிறாருன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வரலாறு எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, காந்தியோட அறிமுகமாகிறார். சுதந்திர போராட்டத்தில் வைத்தியநாதர் ஐயர் கலந்து கொள்ளுகிற எல்லா போராட்டத்திலையும் முதல் ஆளாக இருக்கார் கக்கன். அப்போது 1937-40 ஒரு பெரிய போராட்டம் அறிவிக்கிறார் காந்தி. அந்த போராட்டத்தில் வைத்தியநாதருக்கு ஐயருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நபராக கக்கன் இருந்ததுனால காந்தி விசாரிக்கிறார். யார் இந்த இளைஞன் துருதுன்னு இருக்கான்? இவர் தான் கக்கன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ காந்தி அருகில் கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னுடைய வேகத்தை எந்த காலத்திலையும் குறைச்சிக்காத, உன்னுடைய இயக்கத்தை எந்த காலத்திலும் குறைத்து கொள்ளாத. இது காந்தியால் அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு எங்கெங்கே போராட்டம் நடக்குதோ முதலாக அங்கே இருப்பார். இதுதான் அகில இந்திய தலைவர்களோடு கக்கனுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படுத்துன்னு. அதுதான் இந்த அறிமுகத்தினுடைய விளைவாக ஆவடி காங்கிரஸ் மாநாட்டுக்கு கக்கன் தான் ஏற்பாடு பண்ணணும்னு காந்தி கட்டளை எடுக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய வலிமையால் தான் அலிப்பூர் சிறையில் காந்தி அடைக்கப்பட்ட அதே காலகட்டத்தில் கக்கனும் அடைக்கப்படுகிறார். சரி. இந்த வரலாற்றில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரன் காலத்தில் நடந்த அத்தனை போராட்டங்களும் திட்டமிடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா, 1940 கக்கன் வந்து காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அறிவிக்கிறாங்க. அறிவித்த பிறகு ஆங்கிலேயர் சுதந்திர போராட்டத்தில் அத்தனை போராட்டங்களையும் திட்டமிட்டு எல்லா மாவட்டங்களிலையும் நடப்பதை விட மதுரை மாவட்டத்தில் அந்த போராட்டம் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். மக்கள் ஜனத்திரள் அதிகமான கூட்டம். இதை தடுத்து நிறுத்தணும் முடிவு பண்ணுறான் ஆங்கிலேய துறை. இந்த முழு காரணம் கக்கன் தான். கக்கனை எப்படியாவது தடுத்துடணும். நீங்கள் போராட்டத்தினுடைய வடிவம், போராட்டத்தினுடைய தன்மை, இதையெல்லாம் திட்டமிட்டு ஆட்களை ஒருங்கிணைப்பதற்காக பொம்பளை வேஷம் போட்டு போகிறோம். யார்? கக்கன்.
கக்க வர்றாரு ஊருக்கு வர்றாருன்னு தேடும்போது போலீஸ் தேடும்போது ஒரு பொம்பளை போயிட்டு இருக்குமா. போய் என் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போய் பேசிட்டு இத்தனாம் தேதி இத்தனை பேர் வந்துருங்க, இந்த போராட்டம் ஜெயிக்கணும், இப்படி திட்டமிடுவதை தடுக்கணும்னு முடிவு பண்ணி கக்கனை கூட்டிகிட்டு போய் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக கக்கனை சிறைப்படுத்தி சிக்கனை யார் யார் கலந்துக்குவான், எத்தனை பேர் வருவான், எத்தனை பேரை நீ சந்தித்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்க, அடி உத வாயை திறக்கலை. இதோட பெரிய கொடுமை என்னென்னா கக்கனுடைய மனைவியை கொண்டு வந்து கண் முன்னால் போலீஸ் போட்டு அடிக்கிறான், ஆங்கிலேய போலீஸ். அந்த அம்மா கதறுது. நீங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அப்போவும் அவர் வாய் திறக்கலைன்னு பதிவு பண்ணுறாங்க, உண்மையை சொல்லலை. அப்போது இந்த தகவலெல்லாம் நீங்கள் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர்களுக்கு போகும்போது தான் தமிழ்நாட்டில் கக்கனை போல போராட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய கமிட்டி மீட்டிங்கில் எந்த ஸ்டேட்டில் நடந்தாலும் கக்கன் என்ன பண்ணுவார், கக்கன் எப்படி போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாரு, கக்கன் எப்படி கூட்டம் சேர்க்கிறாரு, வெள்ளைக்காரருக்கு எப்படி மண்ணம் தூவுறாரு, இதை மற்ற மாநில தலைவர்கள் எல்லாம் கக்கன் ஒரு ஆள் ஒரு பெரிய உதாரணம். இதுதான் கக்கனை அகில இந்திய தலைவர்களுக்கு நெருக்கமாகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குச்சு. அலிப்பூர் ஜெயிலில் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்படுகிறார். எங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஒரு மலேசிய மினிஸ்டர் இங்க அது என்ன தங்க பேனா கொடுத்து வாங்க மாட்டீங்க வேணா இல்ல தங்க பேனா கொடுக்குறாரு. அவர் ஒரு விவசாய மந்திரி வர்றாரு, சிங்கப்பூர் அமைச்சர் வர்றாரு, வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை வளர்ச்சிகளும் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதான். அதாவது போலீஸ் மந்திரியா இருந்தார் கக்கன்றது அதிக பேசு பொருள். ஆனா அவர் வந்து வேளாண் துறை அமைச்சரா இருந்திருக்காரு, பிடபிள்யூ அமைச்சரா இருந்திருக்காரு, மதுவிலக்கு துறை அமைச்சரா இருந்திருக்காரு, அதே போல கால்நடைத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு, நீதித்துறை அமைச்சரா, சட்டத்துறை அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல துறைகள்ல இருந்திருக்காரு. அப்போ அது சிங்கப்பூர் அமைச்சர் ஒரு பேனா கொடுத்திருக்காரு, தங்க பேனா. அப்போ உடனே பிஏ கூப்பிட்டு கவர்மெண்ட் கஜானாவில் சேர்த்துட்டு இருக்காரு. கவர்மெண்ட் கஜானாவில் சேர்த்துட்டு இருக்காரு. கஜானா சேர்த்த உடனே திருப்பி என்கிட்ட கூட வாங்கிட்டு போயிட்டார். யாரு? அந்த சிங்கப்பூர் மினிஸ்டர். உனக்கு கொடுத்து என் கொஞ்சம் எப்பவுமே இருக்கணும்னு நான் முடிவு பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? அரசு கஜானாவை சேர்க்க சிங்கப்பூர்ல இருந்து பேனா கொண்டு வந்தேன், இங்க ஊத்தி போயா பிழைக்க தெரியாத ஆளுக்கான்னு. இதை விட கொடுமை இன்னொரு பெரிய விஷயம், அவர் திமுக வெற்றி பெற்ற பிறகு 67 ஜெயிச்ச பிறகு அவர் அரசு வீட்டை காலி பண்ணிட்டு வாடகை வீட்டுக்கு போயிடுறாரு. வாடகை வீட்டுக்கு போயிடுறாரு. வாடகை வீட்டுக்கு போன பிறகு 67 வாடகை கொடுக்க முடியல. வாடகை கொடுக்க முடியாமல் குடும்பத்தோட மதுரைக்கு போயிடுறாரு, சொந்த ஊருக்கு போயிடுறாரு, தும்பப்பட்டிக்கு போயிடுறாரு. அப்போ போன பிறகு எங்கே போனாலும் டவுன் பஸ்ஸில் அவருடைய நண்பர்கள் திருச்சியில் ஒரு பெரிய தியாகி இருந்திருக்கார், அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போகும்போது கால் வீங்கி இருந்துதான். அப்போது இந்த தகவல் சிவாஜிக்கு போகுது. சிவாஜிக்கு போன பிறகு நீங்கள் ஒரு கார் வாங்கிங்க, அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபா. யார்? சிவாஜி வந்து ஒரு போட்டு இந்த தங்க செயின் ப்ரெஸ்லெட்டு இது எல்லாத்தையும் ஏலம் விடுறாரு. ஏலம் விட்டு 2 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கொடுத்த உடனேயும் அதை வாங்கி வச்சுக்கிறாரு. திருப்பி பார்த்தா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு கால் வீங்கி அதே டவுன் அதே பஸ்ஸில் வர்றாரு. 2 லட்சம் எங்கேயா போச்சு? தான் கார் வாங்க சொன்னேன், நான் பிடிச்ச காரை வாங்கி சொன்னேன்ல, டிரைவரும் போட சொன்னேன், நான் சம்பளம் தரேன்னு சொன்னேன். 2 லட்சம் ரூபாய் காங்கிரஸ் நிதியில் சேர்த்திட்டேன், காங்கிரஸ் கட்சியினுடைய நிதியில் சேர்த்து விட்டேன்னு சொல்கிறார். அப்போது சிவாஜி கண்ணிலிருந்து நீரே வராது, நடித்தாலும் கிளிசரன் போட்டு நடிக்க தான் கண்ணீர் தண்ணி வரும். புடுன்னு அருகில் இருந்தவங்க சொல்கிறாங்க, இப்படி ஒரு தியாகியை காங்கிரஸ் பெற்ற காரணத்தினால்தான் அன்றைய காங்கிரஸ் தியாகிகளுடைய கட்சியாக இருந்தது. இப்போ அது பூராமல் கார்பரேஷன் கட்சியாக போச்சு, கார்பரேட் கட்சியாக போச்சு. அப்போது அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, மீண்டும் என்ன பண்ணுறாரு, ஒரு நாடகம் நடத்துகிறார். யார்? சிவாஜி. நாடகம் நடத்தி அதுக்கு பேரை கக்கன் கருணை நிதி. அப்போது அது அதே போல் ஏதோ சில பல ஆயிரங்கள் வருது, இதை கொண்டு போய் வீட்டுக்கு குடியாங்கிறாரு. திருப்பி அந்த பணத்தை என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வினோபாவுடைய பூமிதான இயக்கத்துக்கு கொடுத்துட்டு போயிடுறாரு. நிலம் 2 ஏக்கரா கொடுக்குறாங்க அவருக்கு, அரசே கொடுக்குது. யாருக்கு? தியாகிகளுக்கு. அதை யார் கொடுக்குறாரு?
பூமிதான இயக்க தலைவர் வினோபாவுக்கு அந்த 2 ஏக்கரா கொடுத்துட்டு போயிடுறாரு. இதை விட பெரிய விஷயம் என்னென்னா, அவருடைய இந்த டிஐஜியாக இருக்காங்களா ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரியுடைய அப்பா இவரை பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் படித்து முடித்து பொதுப்பணித்துறையில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. மாமாட்ட கொண்டு வந்து காமிக்கிறார், மாமா எனக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சிருச்சு. அப்போ அவர் அதை வாங்கி கேட்டாராம், அந்த அதிகாரி வர சொன்னாராம், என் மருமகங்கிறதுனால தானே நீ உங்களுடைய சீனியாரிட்டி இப்படி பார்க்காம எவனையே பின்னுக்கு தள்ளி என் மருமகனை சீனியாரிட்டி இப்படி போடாமல் என் மருமகன் என்பதனால பின்னால் இருந்தவரை முன்னால் தூக்கி சீனியாரிட்டி ஆக்கி அவருக்கு வேலை கொடுத்துருக்க, உன்னை சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஐயா அப்படிலாம் இல்லையா, அந்தாங்க லிஸ்ட்டை பாருங்கள், சீனியாரிட்டி படியே வர்றாரு, இவருக்கு ஆர்டர் கொடுத்த பிறகு தான் உங்கள் மருமகன் எனக்கு தெரியும். அந்த செக்ரட்டரி தலைமைச் செயலக அதிகாரி சொல்கிறார், இல்லை இல்லை இந்த உத்தரவை ரத்து பண்ணி இவருக்கு பின்னால் யார் இருக்காலும் அவனுக்கு கொடுங்குறாரு. அப்போது முறையாக நடந்ததை அவன் அந்த அதிகாரி சொல்கிறான், உங்கள் மருமகனே எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்த பிறகு தான் கக்க மருமகன்னு தெரியும், அமைச்சருடைய மருமகன்னு எனக்கு பின்னாடி தான் சொன்னாங்கிறார். இல்லை இல்லை இது ரத்து பண்ணு. புதுசாக பின்னாடி சீனியாரிட்டியில் இருந்த ஆள் 3வது ஆள் இப்போ 2வது வந்துட்டார், 2வது ஆள் 1வது வந்துட்டார். அவரு இல்லையா சீனியாரிட்டி இல்லை இல்லை நீங்கள் எல்லாம் என்னுடைய மருமகனுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க, வேலையே வேண்டாம். இதை பார்த்து மகளும் மருமகனும் இந்த ஊரே வேண்டாம். இப்போ அந்த அம்மா படித்து வளர்ச்சதால் எங்கே தெரியுமா, அந்தமான்ல யார், ராஜேஸ்வரி. இந்த ஊரே வேண்டாம், கொப்பை மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன். யார், ராஜேஸ்வரியுடைய அப்பா அம்மா. எங்கே போகிறாங்க, அந்தமான் போகிறாங்க. நல்ல வேளை மலேசியா பர்மா போனால் அப்படியே செட்டில் ஆகிருப்பாங்க, இந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. அப்போ ராஜேஸ்வரி படிச்சு கிடிச்சல எங்கே, அந்தமான்ல தான். இதே போல் தமிழ்நாட்டில் இப்போ டிஐஜியாக இருக்காங்க. அப்போது இப்போ அந்த அம்மா கக்கன் பேச்சுன்னு அரசுக்கு ஜாடா போட்டுட்ருக்கு அந்த அம்மா. அது ஒரு விஷயம் ரொம்ப வருத்தப்பட்டார் நம்ம தெரிஞ்ச நக்கீரன் கோபாலன். அந்த வழக்கில் அந்த அம்மா அரசு சொல்கிறது அப்படியே தப்பாக செய்யுது, அது அப்புறம் பார்த்துக்குவோம். கக்கன் பேரை கெடுத்துருதுன்னு நிறைய புகார் வருது அந்த அம்மா மேலே. வேறு ஒன்று. 2வது அவர் தம்பி விஸ்வநாதன், ஐயா கக்கனுடைய தம்பி, அவருக்கு போலீஸ் வேலை கிடைக்குது. அவங்க அண்ணா நான் போலீஸ் ஆகிட்டேன், நீ போலீஸே இல்லை கிழிச்சி வீசுறாரு. ஏண்டா என் பேரை சொல்லி நீ போலீஸ் ஆகுறியா? என்ன சார் மருமகனுக்கு இப்படி பண்ணிட்டாரு, தம்பிக்கு இப்படி பண்ணிட்டாரு. அப்போ நீங்க காமராஜிட்ட போறாரு, ஒரு வேலைக்காக போறாரு, அரசு சார்ந்த வேலைக்கு. யோ என்ன விட நீ தியாகியா இருக்கையா, என்னை உன் குடும்பம் பூரா குடும்பத்துக்கு முறை நான் விசாரிச்சேன்யா. யார் சொல்றான், கக்கன் காமராஜ் சொல்றாரு, நான் விசாரிச்சேன், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரியும், நான் விசாரிச்சேன், அவன் சட்டப்படி தான் அந்த அதிகாரி பண்ணியிருக்கான், உன் மருகனை வேலையை ஜாயின் பண்ண சொல்லியா. யார் சொல்றான், காமராஜ். இல்லையா வேண்டாம், அவன் உண்மையாகவே வேலை பார்த்தா கூட நான் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருப்பேன் தான் ஊர் ஊரா பேசுவான். அது உங்களுக்கு தாயா இழுக்கு. காமராஜர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கக்க மருமகனுக்கு வேலை கொடுத்துட்டாரு அப்படின்னு பேசி தம்பிக்கு போலீஸ் வேலை கொடுத்துட்டாரு. இவன் அமைச்சராக இருந்தா எல்லாருக்கும் பின்னுக்கு தள்ளிட்டு சாதாரண மக்கள்லாம் வேலைக்கு அரசு வேலைக்கு போக முடியாது. இவங்க அமைச்சரானா இன்னைக்கு பூரா மச்சான் மாமன் தான் இருக்கான். அப்போ காமராஜ் தலையை குடிஞ்சுக்கிட்டாராம். என்ன உன்னை சொல்லி நீ உங்கள்கிட்ட சொல்லி நீ மாற மாட்ட, நான் சொல்லி நீ கேட்க மாட்ட, நீ சொன்னாலே நீ கேட்க மாட்ட, காமராஜர் சொன்ன வார்த்தை. அப்போது இப்படி தான் இவருடைய வாழ்க்கை. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது காங்கிரஸ் தலைவர் இப்போ 67ல் தோற்று போகிறார். யார்கிட்ட தோற்று போகிறார், ஓபி ராமன். யார் ஓபி ராமனா, நம்ம மதுரை அழகிரி இருக்கார்ல, அழகிரி மனைவியுடைய சகோதரியை திருமணம் செஞ்சவர். ஓகே, ஓபி ராமன். ஓபி ராமன் கிட்ட தோற்று போகிறார். தோற்று போன பிறகு தேர்தல் நேரத்தில் செலவொன்று காசு இல்லைங்கிறார், தேநீர் வாங்கி கொடுப்பதற்கு கூட எங்கிட்ட காசு இல்லைங்கிறார். அப்போ எத்தனை டென்யூரா மினிஸ்டர் இருந்திருப்பாரு? அப்போ நீங்கள் 51 to 57 நாடாளுமன்ற உறுப்பினர். மதுரையில் கேடிகே தங்கமணியை தோக்கடிச்சுட்டு மதுரையில் எம்பியாக இருக்கார். எம்பி 57 62 அமைச்சர் 62 to 63 ஒரு அமைச்சராகவும் இன்னொரு வருஷம் பக்தவச்சலம் வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். ஆமாம், பக்தவச்சலம் துறையில் அமைச்சராக இருந்தார். ஸோ அப்போ ஒரு எம்பியாக இருந்திருக்காரு, 2 முறை மினிஸ்டராக இருந்திருக்காரு. ஆனால் அவர்கிட்ட தேர்தல் செலவு காசு இல்லை. என்னால் உங்களுக்கு தேநீர் வாங்கி கொடுக்க கூட எங்கிட்ட காசு இல்லைங்கிறார். அப்போது இந்த
இந்த தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சார். தோல்வி அடைஞ்ச பிறகு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கொடுக்குறாங்க. இப்போ 67 to 72 72 மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கக்கன். மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு கார் இல்லை. எங்கே போகிறாரு? பஸ்ஸில் போகிறாரு, நடந்து போகிறாரு, ஆட்டோவில் போகிறாரு. இப்படி ஒரு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அப்போ காங்கிரஸ் கமிட்டினா நீங்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மிட்டா மிராசார்கள், பண்ணையார்கள், நான் பிளைமுத்துக்கார் வச்சிருக்கிற ஆட்கள் தான் கட்சியில் இருப்பாங்க. ஆனால் மாநில தலைவர் வந்து பஸ்ஸில் போவார், ஆட்டோவில் போவார். இப்போ எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் 77. 81 பழக்கடை பாண்டின்னு ஒருத்தரை பார்க்கறதுக்கு மதுரை ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. எம்ஜிஆர் போகும்போது அங்கே காளிமுத்து சொல்கிறாரு, கக்கன் இங்கே படுத்திருக்கதா சொன்னாருன்னு. எங்கே படுத்திருக்காருன்னு தேடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா ஒரு பழைய பாய், தலைமாட்டில் ஒரு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு கொடுப்பாங்கள்ல, ஒரு ஈய தட்டு, தட்டு ஈய தட்டு, கிண்ணம்னா சின்னது, இது குழம்பு வாங்குறது, தட்டுனா கொஞ்சம் பெரு சோறு வாங்குறது, அது வச்சு அப்போது அது சுத்திகரிப்பு பணியாளர் ஒருத்தர் சொல்கிறான், ஐயா கக்கர் அந்த பெட்டில் படுத்திருக்காரு யாருன்னு. எம்ஜிஆர் வந்து பார்த்தா ஒரு பழைய பாயில் கோமணத்தை கட்டிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு. பிஞ்சு போன ஒரு தலையாணி, டீன் கீன் எல்லாம். சிஎம் வந்துட்டு படம் வந்த பிறகு ஒரு மர நாற்காலி கொண்டு வந்து போடுறாங்க அவருக்கு. அவர் உட்கார வச்சு எம்ஜிஆர் உட்காந்து பேசுகிறாரு. அந்த படத்தை நானே கோமணத்தோடு உட்காந்துருக்கார். இப்போ உங்களுக்கு ஐயா என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, ஒரு நல்ல பாயும் ஒரு பெட்ஷீட் வாங்கிக்கணும்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடிக்குள்ளேருந்து தண்ணி வந்து தான் காளிமுத்து சொல்கிறார். என்ன கேட்குறாரு? ஒரு பாய், புது பாயும் போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட்டும். எம்ஜிஆர் இல்லை உங்களை நான் சிறப்பு வார்டில் உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்க சொல்கிறேன்னா. எல்லாரும் சிறப்பு வார்டுக்கு போக முடியாதுப்பா. யார் சொன்னது? இங்கேயே படுத்துக்கிறேன், நீ வந்து பார்த்துட்டு போயிட்டீல, இனி எல்லாம் என்னை வந்து பார்த்துக்குவான். எப்படி இயல்பாக வாழ்ந்துருக்காங்க பாரு. நீ வந்து என்னை பார்த்துட்டு போயிட்ட, எம்ஜிஆரே வந்து பார்த்துட்டு போயிட்டான்னா தினம் என்னை வந்து டீன் பார்த்துக்குவாருப்பா. இதே பாய், இதே தலைவாணி, எனக்கு புது பாயோ பெட்ஷீட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிரு. இப்படி சமரசமே செய்து கொள்ளவில்லை. அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? எம்எல்ஏக்களுக்கு பூரா பென்ஷன். யார் கொண்டு வந்தது? கக்கனை பார்த்து. யார்? எம்ஜிஆர். பென்ஷன், பஸ்ஸில் இலவசம், ரயிலில் ஆப் சார்ஜு. எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வந்தால் நீங்கள் இப்போ நம்ம சமரசம் ஐயா இப்போ தங்கியிருக்கார்ல, அவருக்கு ஏதோ 10 ரூபா 15 ரூபா தான் பழைய ஓல்டு எம்எல்ஏ ஹாஸ்டலில் பழைய எம்எல்ஏக்களுக்கு. இப்படியான சலுகையை மிட்டா மிராசார்கள், பண்ணையார்கள், வடபாதி மங்கலம் மிட்டா மிராசார்கள், பூண்டி வாண்டையார்கள் எம்எல்ஏ இருந்த காலத்தை மாற்றி வறுமையினுடைய கோர பிடியில் கக்கன் இருக்கிறார். அவருக்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த அப்போ பென்ஷன் கிடையாது. நாடாளுமன்ற பென்ஷன் எப்போ வந்து அதுக்கு ஒரு சொல்கிறேன். அப்புறம் இது கொடுத்த பிறகு தான் கக்கனுக்கு நீங்கள் வயிறார உணவு உண்ணக்கூடிய நிலைமை வந்தது. சரி, அப்போது இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தி போராட்டம் நடக்குது. இந்தி போராட்டம் நடக்கிற பொழுது அவர் மீது கரைபடிந்த அத்தியாயம் எது? 70 மாணவர்கள் மீது துப்பாக்கி சூடு. அப்போ அவர் போலீஸ் மினிஸ்டர். அப்போ அது ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. கரெக்டா. அப்போ நானுமே இந்த வரலாறு படிக்கும்போது சிலர்கிட்ட நான் பேசும்போது அவரு இலாக்கா போலீஸ் இலாக்கா, அப்ப அவர் மேல இருக்கிற ஒரு கரை இந்த கரைன்றாங்க, ஒரு கரும்புள்ளி. அதாவது என்னன்னா கரும்புள்ளி தானே. ஆமாம், அது என்ன நடந்துன்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கு. நீங்க எப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நக்சலைட்டுகளை சுட்டு தேவாரத்தை அனுப்பி சுட்டு கொண்டார்ல, அதே போல எம்ஜிஆர் மீது ஒரு கரும்புள்ளி இருக்கு, கக்கன் மீது ஒரு கரும்புள்ளி. அருமை அருமை. அதாவது என்ன நடந்ததுன்னா, அதிகாரிகள் நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிற பொழுது அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுவிடும். ஐஜிக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டுவிடும். அதுக்குள்ள போலீஸ் மந்திரியாக இருந்தாலும் தலையிட முடியாது. ஏன்? டெல்லியிலிருந்து டேக்கப் பண்ணிக்குவாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் இந்த கலவரம், ஏன்னா நக்சலைட் கலவரம் பெரிய கலவரம், இந்தி போராட்டம் பெரிய கலவரம். அப்போ டெல்லி நீங்க ஈழத்தமிழர் பிரச்சனை நடக்கிற பொழுது நீங்க கான்ஸ்டியூஷனை 3-4 நாள் பிரேக் டவுன். எது?
இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனை செயலிழந்து போயிடுச்சு. என்ன காரணம்னா ஒரு 10,000 வக்கீல ஹைகோர்ட்டில் போந்து அடிச்சாங்க தெரியுமா போலீஸ். இது உத்தரவிட்டது யாரு? டெல்லி. ஈழத்தமிழர் பிரச்சனையை கட்டுப்படுத்தவே முடியல. எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டான். எல்லா கட்சி தலைவர்களையும் டெல்லி கட்டுப்படுத்திட்டான். ஆனால் வழக்கறிஞர்களை கட்டுப்படுத்த முடியல. தூத்துக்குடியிலேருந்து ஒரு போட்டை எடுத்துட்டு ஒரு 50 வக்கீல் எங்கே போகிறாங்க? இலங்கைக்கு போகிறாங்க. கருப்பு கோட்டு கவனம் எடுத்துட்டு ஆனந்த விடுறா போட்டை. கப்பல் அல்ல, துடுப்பு போடுற போட்டு உட இலங்கைக்குன்னு. இப்படி அங்கங்க வக்கீல் பூரா என்ன பண்றாங்க? போறாங்க. இலங்கை தேசிய வங்கி அடித்து நொறுக்கப்பட்டது. யாரால? வழக்கறிஞர்களால. ஆண்மை மிக்க சமூகம் அதுதான். நேராக ஹைகோர்ட்ல வெளியே வந்தாங்க. ஒரு 100 பேர் வந்தாங்க. பஸ் வந்து அரசு பஸ். திருப்பியா பஸ்ஸை எங்க? சிலோன் வங்கி கொடு. மக்கள் பூரா இறங்கி போ. சிலோன் வங்கிக்கு. சிலோன் வங்கி சிங்கள அதிகாரிகள் பின்னாடி தப்பிச்சு ஓடுறான். யாரு? 50 வக்கீல் போய் இலங்கை வங்கி தரைமட்டமாக்கப்பட்டது. அப்போ இந்த வழக்கறிஞர் சமூகத்தை உதைக்கணும், அடிக்கணும். நான் கண்ணால் பார்த்த நேரம் இருந்தேன். நான் ஓடி போய் பயிர் நான் அப்போ இயற்கையாகவே கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டுருந்தேன். என்னையும் வக்கீல் நடிக்க மாட்டேன் உடச்சிடக்கூடாது. நான் ஓடி போய் ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ் இருந்தால் ஹைகோர்ட்டுக்குள்ள அங்கே உட்காந்துட்டேன். அப்போது கான்ஸ்டியூஷன் பிரேக் டவுன். என்ன காரணம்னா கலைஞர் கருணாநிதி சுவிட்ச் ஆஃப். டெல்லி அப்படியே அது உத்தரவு எடுத்துக்குவோம். கக்கனுக்கு நேர்ந்தது அதுதான். அது யாரும் சொல்கிறது இல்லை. நீங்கள் திராவிட இயக்கம் கக்கனை டேமேஜ் பண்ணணும், காங்கிரஸை டேமேஜ் பண்ணும்போது ஒட்டுமொத்தமாக டேமேஜ் பண்ணிடுது. எம்ஜிஆரை டேமேஜ் பண்ணோம்னா இங்கே தேவாரத்துக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கலாம் நக்சலைட்டு போட்டு தள்ளிட்டு இருந்தார். எங்கே? தேவாரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி பகுதியில். ஆமாம் எல்லாம் அவங்க ஏரியா தான். அளவுக்கு கண்ணில் பட்டவர்கள் எல்லாம் அவன் உண்மையான நக்சலாம் தப்பிச்சு ஓடி போயிட்டான். காட்டில் தேவாரம் வர வரைக்கும் டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துருப்பான், புரோட்டா சாப்பிட்டு. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். தேவாரம் எப்பவும் அப்படி தான் பண்ணுவார். இப்போ உடம்பு இல்லாமல் கிடக்கிறாரு, ஆஸ்பத்திரியில் இருக்கார். ஆனால் தேவாரம் ஒரு மோசமான அதிகாரி. அதுபோல எம்ஜிஆருக்கு யாரு கெட்ட பேரு? எம்ஜிஆர் கெட்ட பேர். அதே போல கக்கனுக்கு கெட்ட பேர். கக்கன். இதுக்கு என்ன காரணம்னா நீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்க அவர்களுடைய நடவடிக்கையில இவங்க குறுக்கிட முடியாது. ஓகே. அப்ப இந்தியா உள்துறை கட்டுப்பாடு டைரக்ஷன் ஃபுல்லா அவங்க டெல்லி எடுத்துக்குவான். இப்போ அதாவது அவங்களுடைய கடிவாளங்கள் கழட்டி விடப்பட்டது. அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஓகே. கக்கன் அவ்வளவு கடூரமான ஆளோ மிக கொடூரமான ஆளோ மாணவர்களை சுட்டுத்தல்னு சொல்லக்கூடிய ஆளோ அல்ல. இல்ல லா அண்ட் ஆர்டருக்கு இது பொருந்தும்னா இன்றைய சமகாலத்தில் ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாம போயிடுச்சு? எடப்பாடியை நம்ம குற்றவாளியா சொல்றோம். அருமையான அதே ஸ்டைல் தான். அனில் அகர்வால் தூத்துக்குடி மாவட்டத்தை முழுக்க பொறுப்பு எடுத்துட்டு நீங்க அனில் அகர்வால் எடுக்கணும். அனில் அகர்வால் டெல்லி தான் எடுக்கணும். இல்ல டெல்லி தான் எடுக்கணும். டெல்லியை அனில் அகர்வால் எடுத்துட்டார். டெல்லியை அனில் அகர்வால் எடுத்துட்டார். ஒரு வாரம். இந்த நாடு அறிவாளிகளே இல்லாத நாடு, முட்டாள்கள் நிறைந்த நாடு. என்ன காரணம்னா என்னைக்கு இவன் 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறானோ, என்னைக்கு இவன் குவார்ட்டருக்கு பிரியாணிக்கு ஓட்டு போடுறானோ, நேரம் நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா தேர்தல் நேரத்தில் அவனுக்கு அன்னைக்கு தான் தேர்தல் வருதுன்னு தெரியும். பல ஐஏஎஸ் அதிகாரிகளை நான் சந்தித்து பேசியிருக்கேன். நார்த் இந்தியாவில் தேர்தல் அதிகாரியாக போகிறாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க 20 கிலோமீட்டருக்கு மேலே அந்த காரே ஓட்ட முடியாது. எங்கே? ஒவ்வொரு தொகுதியும் எம்பி, யூபி, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் பல பகுதிகளில் 20 கிலோமீட்டருக்கு மேலே காரை போக எலெக்ஷன் அப்சர்வர் போறாங்களா ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் காட்டு முராண்டி மாதிரி இருப்பான். இல்ல சார், சமகாலத்துல ஊப்பிலே எங்கேயோ நான் பார்த்தேன் ஆட்டோவில் அதில் இதெல்லாம் தூக்கின்னு பெட்டி தூக்கின்னு போறாங்க. இப்போவும் அப்படி கழுதியில் தூக்கிட்டு போற ஊரில். அப்போ இந்த மக்களுக்கு நீங்க 100% கேரளாவில் கொடுத்தது போல கல்வியை கொடுத்தீங்கன்னா அவனே அறிவாளி ஆகிடுவான். ஆனா இவன் அறிவாளியாக மாறிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த செட்டப் இப்படியே வச்சிருக்கான். அப்போ உள்துறை என்ன பண்றான்? பொறுப்பெடுத்துக்கிட்டான். அனில் அகர்வால் அமித்ஷா பொறுப்படுத்திக்கிட்டாரு. அமித்ஷா தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுப்படுத்திட்டாரு. தூத்துக்குடி கலெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. தூத்துக்குடி கலெக்டர் எப்போது பண்றான்னு தூத்துக்குடியிலிருந்து 60 கிலோமீட்டர் போய் உட்காந்துட்டார். ஏப்பா இந்த பிராடு வேலைக்கு நான் வரலப்பா, என் ஆளை விட்டுருப்பா, என் குழந்தை குட்டியில் நல்லா இருக்கணும். இதுதான் நடந்தது. அப்போ இந்த மக்கள்கிட்ட போதிய கேரளாவில் பண்ண முடியுமா? அரசு கவுந்து இருக்கும். கேரளாவில் எடப்பாடி அரசா அங்கிருந்து எடப்பாடி போன்ற ஒரு ஆள் இருந்தா அரசு கவிழ்ந்திருக்கும். கட்சி ஆட்சியெல்லாம் அடையாளம் தெரியாமல் அழித்தொழிக்கப்பட்டிருக்கும். கேரளாவில் அவன் பூராம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுபூர்வமான இடத்துல பூராம அவன் தான் இருக்கான். ராஜபக்சே யுத்தம் நடத்துகிற பொழுது ராஜபக்சேவுக்கு செயலாளர் சதீஷ் நம்பியார், பான் கி மூன்
ஐநா சபையினுடைய செயலாளரா விஜய் நம்பியார். 2 நம்பியார் தான் ஈழ யுத்தத்தை நடத்தினான். ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள்கிட்ட ஈழத்தமிழன் தான் பிஏவா இருக்கான். யாரு? ஈழத்தமிழன். ஈழத்தமிழனுக்கும் மலையாளிகள் தான் சண்டை உலகம் முழுக்க. இதெல்லாம் இங்க இருக்கிற முட்டா 500 ரூபாய் ஓட்டு போடுறதுலாம் தெரியாது. அப்போ பான்கி மூனுக்கு யார் செயலாளர்? விஜய் நம்பியார். ராஜபக்சே யார் செயலாளர்? சதீஷ் நம்பியார். உலக நாடுகள் பூரா திட்டமிட்டு 2 நம்பியார்களை கொண்டு போய் தான் நிறுத்துச்சு. ஏன்னா எந்த காரணத்தினாலும் இந்த ஈழ போராட்டம் நீங்க பிழைத்து விடக்கூடாது. ஆரியம் திராவிடம் சிங்களம் சேர்ந்து திட்டமிட்ட செய்த சதியில இந்த 2 நம்பியார்களுடைய மூலதான். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி ஏன் நம்ம பென்னிஸும் ஜெயக்குமாரும் ஜெயராஜ் 2 பேரையும் அடிச்சே கொடுறானுங்களே. என்னையா குற்றம் பண்ணா கேரளாவோட செய்ய முடியுமா? இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், கக்கனு மேல ஏன் அந்த கரை வந்ததுக்கு காரணம் உள்துறை எடுத்துக்கிட்டாங்க. அதே தான் எடப்பாடிக்கும் ஏறக்குறைய பொருந்தும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் சமகாலத்துல கேட்டேன். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸ்ல கக்கன் ஐயா காமராஜர் இப்படி வாழ்ந்திருக்காங்க, இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்கானே, பெரியார் இருந்திருக்காரு திராவிட இயக்கத்திற்கு, ரைட்டுங்களா? அதே போல கம்யூனிஸ்ட்ல ஐயா ஜீவா இருக்காரு, வாழும் தலைவர் நம்ம காலத்துல ஐயா நல்ல கேடிகே தங்கமணி. அதே மாதிரிதான் கேடிகே தங்கமணி. நீங்க எங்கேயோ போயிட்டு வர்றாரு, அப்புறம் சும்மா ஜெனரல் டிக்கெட் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் தான் போவார். பெரிய கோடீஸ்வர குடும்பம், பாரிஸ்டர் படித்தவர். பார்த்தீங்கன்னா கருப்பா கிராமத்து விவசாயி போட்டு இருப்பார். கேடிகே தங்கமணி. கேடிகே தங்கமணி ஒரு முறை இவர்கிட்ட ஐயா கக்கன் கிட்ட மதுரையில் தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போ கேடிகே தங்கமணி வருகைக்காக ஒரு 2000 தொழிலாளி காத்துட்டு இருக்கான். சொல்லியிருக்கீங்க முதலாளி அம்பத்தூர் ஏரியா. நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தைக்கு 2000 பேர் ஐயா வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. இவர் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் படுத்துக்குவார், ட்ரங்க் பூட்டி வச்சு படுத்துக்குவார். படுத்துட்டு பஸ் ஏறி போகிறார். எங்கே? அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கு போகிறாரு. நைட்டு பூரா ஏதோ ரயிலில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்திருக்கார், ரிசர்வேஷன், ஏசி, கூபே. இன்றைக்கி வட்ட செயலாளர் கூபேயில் போகிறான், டபுள் ஏசியில் போகிறான். வட்ட செயலாளரை கரை வெட்டி கட்டிட்டு மட்டை சட்டை போட்டுட்டு எவனா உரசுனா அவனுக்கு பிஞ்சு ரத்தமெல்லாம் வந்துடும். மட்டன்னு இருக்கும். டபுள் கஞ்சி போட்டு டபுள் ஏசி போட்டு நான் கையில் காலில் எல்லாம் நகையாக போட்டு பின்னாடி 3 பேர் பொட்டிட்டு வருவான் வட்ட செயலாளர். அப்போ கேடிகே தங்கமணி இப்படி போயிருக்காரு. போனால் நீங்கள் நைட்டு பூரா முடிச்சுட்டு வந்தது பஸ்ஸில் எங்கேயோ கோயம்புத்தூர் பக்கத்து வந்திருக்காரு, திருப்பூர் பக்கம். ஆனால் தொழிலாளிகள் மாவட்டமே கோயம்புத்தூர் தானே. அப்போ அந்த ஸ்டாப்பில் இறங்குற தூங்கிட்டார். தூங்கிட்டு பஸ் அடுத்த ஸ்டாப்புக்கு போயிடுச்சு. யார் ஒரு ஆள் டிக்கெட் வாங்கல சாவுராக்கி யார் சொல்கிறா? என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாயா அப்படிங்கிறாரு. ஒவ்வொருத்தராக நீ வாங்கின இவர் மூலையில் படுத்து தூங்கிட்டு இருக்கார், கம்பியில் சாஞ்சு. ஆள் பார்த்தீங்கன்னா குள்ளமாக கருப்பாக ஒரு கிராமத்துக்கு ஒரு 4 முளை சட்டை, ஒரு சின்ன வேட்டி கட்டிகிட்டு இருப்பார். போய் டிக்கெட் வாங்கினியா? இல்லை பார்த்துறாரு. இல்லை நான் தூங்கிட்டேன், இறங்க வேண்டிய இடம் தாண்டி வந்துருச்சுங்கிறார். சாவுற இறங்கியா கீழே? இப்படியே யாரை கேடிகே சொன்னான். அப்போது இறங்குறாரு. இறங்கும்போது ஒரு தொழிலாளி ஏறலாம். ஐயா வணக்கம் ஐயா, உங்களை தாயா காத்துட்ருக்கேன்னு கண்டக்டர் பார்க்குறேன். யார் இவர் தாயா தொழிலாளிகளுடைய கனவு நாயகன் கேடிகே தங்கமணிங்கிறான். மன்னிச்சுக்கையா தெரியாமல் உங்களை பேசிவிட்டேன். இல்லை தம்பி உன் வேலையை நீ பார்த்த, நான் ஏன் தப்பு தானப்பா. மக்கள் பூரா சொல்லி பஸ்ஸை திருப்பியா கொண்டு அங்கே விடியா அவரை. பஸ்ஸில் உட்காந்துருந்த மக்கள் பூரா என்ன சொல்கிறான்? பஸ்ஸை திருப்பி. ஆண்களும் பெண்களும் இங்கெல்லாம் இறக்கி விடாத அவரை, எங்கே கொண்டு இறக்கி விடு, எந்த இடத்துல விடு, எங்கே இறங்கணுமோ அங்கே கொண்டு இறக்கி விடியா. பஸ்ஸு திருப்பி போராட்ட களம் எங்கேயோ அங்கே பஸ்ஸு போகுது. இப்படியெல்லாம் தலைவன் வாழ்ந்துருக்கான். ஏன் இன்னைக்கு இல்லை? ஏன் இல்லைன்னா அதான் நான் வரிசைப்படுத்தினேன். திராவிட இயக்கத்தில் நியாயம். அதாவது என்ன காரணம்ல, காங்கிரஸ்ல எத்தனை இயக்கங்கள், எத்தனை போராளிகள், ஏன் அப்படி ஒரு தலைவன் நான் கக்கன் மாதிரி இருக்கேன், காமராஜர் மாதிரி இருக்கேன். என்ன சொல்றான்? கக்கனாச்சி காமராஜாச்சி பெரியாராச்சிங்கிறானா? நீ என்னையா பண்ற? என்ன காரணம்னா இந்த திராவிட இயக்கமும் திரைப்படத்துறையும் வந்ததனுடைய விளைவு தான். எல்லாமே செயற்கையாக இருக்கான், எல்லாமே செயற்கையாக இருக்கான். நீங்கள் திரைப்படத்தில் தான் முதலமைச்சரை தேடுறான் அவன். நீங்கள் அல்லு அர்ஜுனை பாருங்கள், அடுத்து நான் தான் சிஎம். அவரா? ஆமாம், தெலுங்கானா ஆளுங்க நான் தான். பவன் கல்யாண் ஆந்திராவில், நான் தெலுங்கானாவில் அடுத்து சிஎம். அவருக்கும் அந்த ஆசை வந்து. அப்போது நீங்கள் அல்லு அர்ஜுனா பார்க்க போய் ஒரு தாய் செத்து போயிட்டான், குழந்தை மரணத்துக்கு போராடிட்டு இருக்கு. அப்போது என்ன நடக்குதுன்னா திரைப்படத்துறையில் தலைவர்களை தேட ஆரம்பிச்சிட்டான். இந்த தியாகிகளை எல்லாம் மறந்துட்டான்.
தியாகிகளை எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்ப விஜய் தான் ஞாபகப்படுத்துறாரு தியாகி. அதான் விஜய் தான் நியாயப்படுத்துறாரு. ஆமா, கூல் சுரேஷ் போட்டிருக்காரு. ஏயா சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் கோவாக்கு போகிற திரிஷாவோட வெள்ளை பகுதிக்கு முன்னால் போக முடியலையான்னு கூல் சுரேஷ் கேட்குறாரு. அதே ஆந்திராவில் தான் கொண்டம்பள்ளி சீதாராமையான்னு ஒரு பெரிய தியாகி வாழ்ந்தார். நக்சல்பாரி தலைவர், தெலுங்கானா புரட்சியை நடத்தியவர். விவசாயிகள் உழுகிற நிலம் பூரா விவசாயிகளுக்கே சொந்தன அத்தனை நிலங்களும் மீட்டெடுக்கப்பட்டு விட்டது. எங்க தெலுங்கானா புரட்சியில் ஒரு பண்ணையார் இருப்பான், 500 ஏக்கரா வச்சுருப்பான், 500 பேர் வேலை செய்வான். உழுதுவனுக்கே நிலம் சொந்தம் எடுத்துக்கையானார். யார்? கொண்டம்பள்ளி சீதாராமையா. ஜாரு மசூந்தார். பெரிய நக்சல்பாரி போராட்டம் நடந்தது. சிலிகுரி மாவட்டத்தில் எஸ்டேட்டு பூரா மார்வாடி வச்சுருப்பான், கூலி பூரா அந்த மக்கள் பண்ணுவான், நீ தான் எடுத்துக்க நிலம். இப்படி புரட்சியெல்லாம் நடந்தது. அதை பூரா நீங்கள் அன்று இருந்த ராவுகள், நாகேஸ்வர ராவுகள், ராஜேஸ்வர ராவுகள், சிபிஐ தலைவர்களெல்லாம் நாசம் பண்ணான். ஆனால் அந்த தியாகத்தை சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவு தான் இன்றைக்கி என்னாச்சு? சினிமா தியேட்டரில் போய் தேடுறோம். யாரை? தியாகிகளை, முதலமைச்சர்கள். சார்ட்டர்ட் ஃப்ளைட் தியாகிகளை போய் தேடுறான். நீ தாண்டா தலைமை தாங்கணும் தமிழ்நாட்டுக்கு. என்னால வர முடியாது. இருக்கிறவங்களே ஏன் சார் இல்ல திராவிட இயக்கத்துல அப்படியா, இல்ல கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட், இல்ல அதுல காங்கிரஸ்ல என்ன காரணம்? காங்கிரஸ்ல காமராஜர் ஆட்சி கொண்டு வருவோன்றாங்க. ஒருத்தர் கூட காமராஜர் மாதிரி வாழணும். ஆமா ஆமா, நீங்க வாசன் அப்படிதான் காமராஜர் ஆட்சி கொண்டு வரணும். மோடி பதவி உட்கார்ந்துருக்கார். எங்க மோடிக்கு பதவி உட்கார்ந்துருக்கார். அப்போ எப்படி காமராஜர் ஆட்சி கொண்டு வர முடியும்? காமராஜர் பெயரை சொல்வதற்கு எந்த காங்கிரஸ்காரனுக்கும் தகுதி இல்லை. ஏன்னா இந்திரா காந்தி உயிரோடு இருக்கும் பொழுது காமராஜர் காங்கிரஸில் தூக்கி எறியப்பட்டார். தூக்கி எறியப்பட்டு நாகர்கோவிலில் போய் சும்மா நிற்கிறாரு. அப்பிச்சின்னு அந்த மக்கள் பூரா ஓட்டு போட்டு அவர் எம்பி ஆக்கிறேன். இல்லைன்னா அவர் கக்கணை மாதிரி கிழிஞ்ச வாயில் படுத்து செத்து போயிருப்பார். கடைசி நேரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தினால ஏதோ அந்த சம்பளமாவது வந்தது. கடைசியாக கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணார்? காமராஜ் செத்த பிறகு வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டார். பலக்கணக்கான பிரதமர்களை உருவாக்கியிருக்காரு. பல தமிழ்நாட்டில் 5 முதலமைச்சர்கள் உருவாக்கியிருக்கார். குமாரசாமி, ராஜா, ஓமந்தூர் ரெட்டியார், பக்தவச்சலம், இப்படி பல பேர் உருவாக்கியிருக்கார். அதனால் தங்கம், வைரம், வைடூரியம், பட்டு எல்லாம் பூட்டி கடை வீடா செய்யலைன்ட்டார். இவர் புத்தி போகுமா? இவர் மாதிரி அல்லவளை அத்தனை பேர் நினச்சிட்டாரு. எல்லாம் முடிஞ்சு கருமாதியெல்லாம் முடிஞ்சு உடச்சி பார்த்தா 4 வேட்டி, 3 சட்டை, 29 ரூபா பணம், ஒரு 4 காங்கிரஸ்கார துண்டு. இவ்வளோதான் வச்சுருந்தாரா? சுவிஸ் பேங்கில் வங்கி, மாலத்தீவில் வங்கி பணம் எல்லாம் எங்கய்யா? கருவாட்டுக்காரி மகன். யார் சொன்னது? கருணாநிதி தான் சொன்னார். யாரை? காமராஜர். பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க காமராஜர். பஞ்சாயத்து போர்டு தலைவரை பூரா ஒன்றிய பெருந்தலைவர் பேர் வச்சார். காமராஜர் கேவலப்படுத்திருக்கு. காமராஜர் அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் என்பதற்காக பஞ்சாயத்து போர்டு தலைவர் 500 ஓட்டில் ஜெயிப்பான்ல, அவனையெல்லாம் ஒன்றிய பெருந்தலைவர் காமராஜ் இழிவுபடுத்துவதற்காகவே கருணாநிதி கண்டுபிடித்த வார்த்தை. அண்ணாவை முசோலினி பார்க்கல அப்படிங்கிறதுக்காக முசோலினி நீங்கள் காமராஜை பார்க்கணும்னு விரும்புகிறான், அவனை பார்க்க முடியாது முசோலினியை. இதெல்லாம் வரலாறு. அப்போது பல வரலாறுகளை கொண்ட தலைவர்கள் காமராஜும் கக்கனும் பெரியாரும். நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மரணம் அடைகிற 95வது வயசு இறுதி உரை. உங்களுக்காக கவலைப்படுறேன், உங்களுக்காக வருத்தப்படுறேன், உங்களை சூத்திரனாகவே விட்டுட்டு போகிறேனே. பெரியார் சொன்னது. ஆமாம், உங்களை சூத்திரனாகவே திண்டத்தகனாதானே விட்டுட்டு போகிறேனே. எனக்கு இந்த பயிலுவெல்லாம் துரோகம் பண்ணிவிட்டானுல. துரோகம் பண்ணலினா உங்களுடைய எதிரி பார்ப்பனரை சித்திரத்தில் இல்லாதபடி அழிச்சிருப்பனே. என்னால் முடியலையான்னு 95 வயசில் கிட்னி 2 போய் டியூப்ல பக்கெட்டை வச்சுட்டு. இல்ல சார், பெரியார் ஒட்டுமொத்த பிராமணர்களையும் உயர்சாதி பிராமணர்களையும் எதிர்த்திருக்காங்க. ராஜாஜி அவர் தான் நண்பரு. ஆனா இந்த பக்கம் ஐயா வைத்தியநாத ஐயர், இல்ல வைத்தியநாத ஐயர் கக்கனுக்கு குருவா இருந்திருக்காரு. சத்தியமூர்த்தி ஐயர் ஐயா காமராஜருக்கு இதா இருந்திருக்காரு. அப்படி நம்ம எல்லாரும் இல்லைங்க. நான் எதிர்ப்பது பிராமணர்களை அல்ல, பிராமணியத்தை. அவரே சொல்றாரு, அயோக்கிய பையன் பூரா யாருன்னா படித்தவன், பணக்காரன், பதவிக்காரன், பார்ப்பனியத்துக்கு சொந்தக்காரன். இவன் தான் அயோக்கியன். ஏழைவாளைய சொல்றது பூரா யாரு? பதவிக்கார, பணக்கார, பட்டம் படித்தவன், பார்ப்பனியத்து. அப்போ இதுதான் பெரியாருடைய நோக்கமே தவிர நம்ம இப்ப கக்கனை பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். காரணம் என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவு வரலாறு அவருக்கு சொந்தமானது.
வேற யாரை பத்தி பேச முடியும்? நிறைய நீங்க சொன்ன பெரிய வரலாறு சார். ஒருத்தராவது கக்கனின் வரலாறை ஃபாலோ பண்ணும், கக்கன் போல வாழணும், நாளைக்கு கக்கன் போல என்னையும் பேசணும் அப்படின்னு ஒரு தலைவர் இல்ல இன்னைக்கு முடியாது. ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். சேடப்பட்டியாருடைய பேச்சு திருமணத்துக்கு போயிருந்தேன். அப்போ சேடப்பட்டியார் இதே போல் வாழ்ந்தாள். எனக்கு அவரை தெரியும் போது 15 ரூபா லாட்ஜ் எங்கள் மதுரையில் 15 ரூபா லாட்ஜில் 3-4 மாவட்டத்துக்கு அவர் தான் செயலாளர். அப்போ பிரிக்கலை, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், இன்னொரு மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டம், 4 மாவட்டம் வரும். தேனி ஒரே அந்த காலத்தில் எம்ஏ படித்தாள் யார்? சேடப்பட்டி முத்தையா. அப்போது 15 ரூபா லாட்ஜ். நான் பார்க்குறது 80களில் பார்க்குறேன். இந்த ஈழ போராட்டத்தில் திரியும் போது அங்கே போய் தங்குவேன், லாட்ஜில் போய் தங்குவேன். சரி. அப்போ அவர் மகனை நான் பார்த்தேன், மணிமாறனை பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், அப்பா பற்றிலாம் பேசுகிறீங்க, அப்போ அந்த மாதிரிலாம் இப்போ அரசியல் பண்ண முடியுமா? எப்படி அந்த மாதிரிலாம் செய்ய? 96ல் ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறங்கும்போது இவர் சபாநாயகர், இவருக்கு ஏதாவது காசு செட்டில் ஆகிட்டாரான்னு உளவுத்துறை மூலம் கேட்குது. அப்போ உளவுத்துறை சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லைம்மா, இதை காலி பண்ணாருன்னா எங்கே போய் எங்கேயாவது திருவள்ளிக்கல் லாட்ஜில் தான் போய் தங்கணும், உடுப்பி ஹோட்டலில் தங்குவார். ஒன்றும் சேர்த்துலையா? ஒன்றும் சேர்த்துலாமா? அப்போ தான் அந்த அம்மா ஒரு பெரிய தொகை கொடுத்துருப்பு. அந்த அம்மா எல்லாரையும் தொகை வாங்கும். சசிகலா பூராம தொகை வாங்குற பார்ட்டி, தொகை கொடுத்த பார்ட்டி யாரு? சேடப்பட்டி முத்தையா. அப்போ இந்த காலத்திலேயும் சுப்பிரமணியன் ஒரு மானாமதுரை எம்எல்ஏ இருந்தார், அவரு இதே கதை தான். நீங்க புதுச்சேரியில் விஸ்வநாதன் யாரும் எடுத்து கொடுக்குறீங்க. அமைச்சராக இருந்த பொழுது நீங்க பொது கழிப்பிடம், வீட்டில் பெரிய வசதி வாய்ப்பு இல்லை, பொது கழிப்பிடம் தான் போவார். நீங்க டெல்லிக்கு போனாராம். டெல்லிக்கு போகும்போது அமைச்சராக அப்போ அதிகாரம் போல டெல்லியில் தான் இருக்கு. ஒரு செக்ரட்டரி போய் பார்த்துருக்கார். செக்ரட்டரி அந்த அம்மா லேடி, நீங்கள் வந்தீங்களா? ரைட்டு, எதில் போகிறீங்கன்னு இல்லாமல் ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சி தான் போகணும். இன்னொரு ஒரு அதிகாரியை பார்க்குறதுக்கு, இவர் துறை சார்ந்த இன்னொரு அதிகாரியை பார்ப்பதற்கு. இல்லை, நீங்கள் டெல்லியிலேருந்து போக வரைக்கும் என்னுடைய காரை பயன்படுத்திங்க. டிரைவர் இவருக்கு எங்கே போகிறாரோ, ஏன்னா ஒரு மந்திரி பாண்டிச்சேரியில் வராரு, நீங்கள் எல்லாம் மிடாஸ் கோல்டுலேருந்து அத்தனை கோல்டு இருக்கிற இடம் பாண்டிச்சேரி தான். அவனுக்கு டெல்லியில் அலுவலகம் இருக்கும், பென்ஸ் கார் இருக்கும், பிடபிள்யூ இருக்கும், காட்டேஜ் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு அந்த பெண் அதிகாரி என்ன பண்ணிச்சான், நீங்கள் போக வரைக்கும் என் காரை பயன்படுத்திங்க, நான் எனக்கு வேறு கார் இருக்கு. அப்போது மனிதாபிமானங்கள் பூராமே என்ன பண்ணப்படுதுன்னா ஸ்கேன் பண்ணப்படுது. இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்து நல்லக்கண்ணு ஐயா, நல்லக்கண்ணு ஐயா உண்மையாவே வந்து ஒரு வாழும் மகாத்மா. அதாவது முடியும் ஒரு விஷயம், ஒரு ஃபைனான்ஸில் ஒருத்தர் கார் வாங்கி ஐயா கொடுத்துட்டார். எதுக்கு? டொனேஷன். நல்லக்கண்ணு ஐயா இதெல்லாம் வெளி தெரியாத செய்தி. ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அவரெல்லாம் நல்ல நோக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனால் ஃபைனான்ஸ் கட்ட முடியல. ஃபைனான்ஸ் கட்ட முடியலன்னு வண்டி வாங்கி கொடுத்தாலும் கடுமையாக போராடி தான் கட்டிடலான்னு பார்க்குறாரு, முடியல. ஆனால் ஐயா மேலே ரொம்ப பாசம். ஆட்டோவில் போகிறாரு, பஸ்ஸில் போகிறாருன்னு. அப்போது ஐயா கட்சி கொடி கட்டிட்டு போயிட்டுருக்காரு. ஃபைனான்ஸுக்காரன் சுற்றி மடக்கிட்டான். நல்ல கண்ண ஐயாவுக்கு நடந்தது. ஏப்பா என்ன மடக்குறீங்கன்னு. ஐயா அந்த ஃபைனான்ஸுக்காரன் ஏப்பா அவர் தான் வாங்கி கொடுத்தா, ஐயா டியூலாம் கட்டலை. தம்பி மன்னிச்சுக்க, தெரியாமல் வந்துட்டேன், இந்த கார் சாவி, நீங்கள் எதில் போவீங்க, நான் உங்களை கூட கட்சி ஆஃபீஸில் ஓங்காரில் வர வேண்டாம், நான் நடந்தே போய்க்கிறேன். நடு ரோட்டை இறக்கி விட்டு போயிட்டான். யாரை? வேறு யாராவது அந்த என்ன பண்ணுவாங்க? ஏடா கொடி கட்டி இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இப்போ பல கட்சிகள் அந்த கொடியை கட்டிட்டு டியூ கட்ட மாட்டான், டோல்கேட்டில் அடிப்பான். அப்புறம் எனக்கு பல கட்சிகளை தெரியும், கார் வச்சுருக்கிற போகிறான் அப்போ தான் வரும்போது நீங்கள் அறுவாளோடு தீட்டிகிட்டு இருப்பான். யார்? மார்வாடி. வேண்டாம் அங்கே போயிடாது, நீ இன்னொரு மார்வாடி, குட்டி மார்வாடி வேலைக்காரன் அனுப்புவான். அவன் நம்ம போகும்போது அறுவாளை தீட்டிகிட்டு இருக்கிறாங்க, அறுவாளை கத்தியை மேச மேலே வச்சுருக்காங்கிறான். அப்போது ஒரு தலைவருடைய படம், ஒரு கொடி பறக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்போது 1 கோடி அவருக்கு நிதி அளித்தாலோ 50 லட்சம் கொடுத்தாலோ கூட அவர் ஒரு காசை போட்டு அப்படியே கொடுத்துட்டு முதலமைச்சர் கொடுக்குறாரு. அப்போ அது அப்படியே அரசு இதில் சேர்த்து. அப்போ இன்னும் கக்கன்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நல்லகண்ணு ஐயா மாதிரி. பெரியார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ராமகிருஷ்ணன், கோவை ராமகிருஷ்ணன், நீங்கள் அவர் திமுக இருந்தால் அமைச்சர், திமுக இருந்தால் அமைச்சர். நீங்கள் கொங்கு மண்டலத்தில் பெரிய தளபதியாக இருக்கலாம். அவர் நீங்கள்
வாழ்க்கையில் பலமுறை சிறைச்சாலை. ஆனால் கொங்கு தளபதியாக செந்தில் பாலாஜி இருக்கு. செந்தில் பாலாஜி இருக்கார். 460 நாளில் மொத்த டாஸ்மார்க் பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்தே ஆகணும். டெய்லி 10 கோடி ரூபா வந்து ஆகணும். அவரும் தலைவர். அப்போ திராவிட இயக்கம் கண்ட தலைவர்களை பாருங்க. அவரும் தலைவர் தான். தடா பொடா ஆறுசாமி ராமகிருஷ்ணன் 2 பேரும் எத்தனை தியாகங்கள். வரலாறு கக்கன் போன்ற தலைவர்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறதுன்ற உண்மையை இன்றைக்கு நம்ம வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அது போய் சேரட்டும், காலமும் அவர் புகழ் பேசட்டும், அவரை மாதிரி யாராவது ஃபாலோ பண்ணட்டும், ஃப்யூச்சரில் வரட்டும், அதை பார்ப்போம். நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன். நன்றி, வணக்கம்.